சேலத்தில் ஆன்லைனில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர் ஒருவரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த கேரள கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். குறுந்தகவல் அனுப்பி பணத்தை சுருட்டிய கும்பல் கூண்டோடு பிடிபட்டது எப்படி? சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பக்கநாட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். 31 வயதான இவர் ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா என வேலை தேடி வந்துள்ளார். அதை அறிந்து கொண்ட மோசடி பேர்வழிகள் மாய வலையை விரித்துள்ளனர். அதற்காக சதீஷ்குமாரின் செல்போன் எண்ணுக்கு ஆன்லைனில் பகுதி நேர வேலை இருப்பதாக குறுந்தகவல் அனுப்பி கொக்கி போட்டுள்ளது. அந்த குறிப்பிட்ட எண்ணிற்கு அவர் தொடர்பு கொண்டுள்ளார். எதிர் திசையில் அட்ரஸே இல்லாமல் பேசிய நபர் கூகுள் மேப்பில் வேலை இருப்பதாகவும் அந்த வேலைகளை ஆன்லைன் மூலமே செய்து கொடுத்தால் பணம் தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை அள்ளி தெளித்துள்ளார். அதை அப்படியே நம்பிய சதீஷ்குமார் அட்ரஸே இல்லாத நபர் வழங்கிய செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளார். இதையடுத்து அந்த செயலியில் தனது வங்கி கணக்கு உட்பட அனைத்து ஜாதகத்தையும் இளைஞர் தெரிவித்துள்ளார். நினைத்தது கிடைத்து விட்டதாக மகிழ்ச்சி கொண்ட அந்த மோசடி கும்பல் சதீஷ்குமாரின் வங்கி கணக்கில் இருந்து 5,1650 ரூபாயை திருடியுள்ளது. பணம் சுரண்டப்பட்ட பின்னர்தான் ஆன்லைன் மோசடி கும்பலின் ஆசை வார்த்தையை நம்பி லட்சங்களை இழந்தது அவருக்கே தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சேலம் மாவட்டம் சைபர் கிரைம் போலீசில் சதீஷ்குமார் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இணையதளம் வாயிலாக மோசடியை அரங்கேற்றிய கும்பலை வலைவீசி தேடினர். அதில் சேலத்து இளைஞரை ஏமாற்றிய கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த அபிலேஷ், வித்தேஷ் மற்றும் பிபின் என்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் அங்கு விரைந்து சென்ற போலீசார் கோழியை லபக்கென்று அமுக்குவது போல கோழிக்கோடு கும்பலை கூண்டோடு பிடித்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மோசடியை அரங்கேற்ற பயன்படுத்தப்பட்ட செல்போன் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்த போலீசார் இந்த கும்பல் தமிழ்நாட்டில் வேறு யாரிடமாவது மோசடி வலையை விரித்ததா, அதில் அப்பாவிகள் சிக்கினார்களா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி பொதுமக்கள் பணத்தை இழக்க வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். பார்ட் டைம் வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்ற வேட்கையில் இருந்த இளைஞரை மோசடி கும்பல் இரையாக்கி அவர் சேர்த்து வைத்த சேமிப்பு பணத்தை லவட்டிச் சென்ற சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.